அம்மா வணக்கம். ம். வணக்கம். வணக்கம். என்ன பாருங்க எந்திரிச்சு நில்லுங்க. உங்க பேர் என்ன? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி. நல்ல சத்தமா பேசுங்க. முத்துலட்சுமி. முத்துலட்சுமி. சரி. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு 45. 45 ஆகுது. இங்க இந்த ஏரியாவுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? நான் 8 வயசுலயே வந்துட்டேன். 8 வயசுலயே வந்துட்டீங்க. ஓஹோ 37 வயசுல வந்துட்டீங்க. எத்தனாவது படிச்சிருக்கீங்க? 3வது. 3வது தான் படிச்சிருக்கீங்க. சரி சரி. உங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா? அம்மா படிச்சிருக்காங்க, அப்பா படிக்கல. அம்மா எத்தனாவது படிச்சாங்க? அவ 8வது படிச்சிருக்காங்க. 8வது படிச்சாங்க. இந்த ஊருக்கு பேர் என்ன? மலையாண்டிபுரம். மலையாண்டிபுரம். எங்க இருக்குது? இது பன்றி மலையில இருக்கு மலையாண்டிபுரம். சரி. அப்ப இங்க உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா? யாரும் படிக்கல. யாரும் படிக்கல. அப்ப உங்க அப்பா அம்மா படிக்கல, உங்க தாத்தன் பாட்டன் அவங்க எல்லாம் படிக்கல. நீங்களும் 3வது தான் படிச்சிருக்கீங்க. வேலைதான். உங்களுக்கு பிள்ளைங்க 3 பிள்ளைங்க. 3 பையங்க ஒரு பொண்ணு. 3 பசங்க ஒரு பொண்ணுங்க. அவங்களும் அதிகமா படிக்கல. பையன் 10வது. பையன் 10வது படிச்சான். பொண்ணு 10வது படிச்சிருக்கு. பொண்ணு 10வது. எல்லாம் என்ன வேலை செய்யறாங்க? தோட்டத்து வேலை தான் பாத்துக்கிட்டு. தோட்டத்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க உறவே, இவர்கள் இதுதான் இவர்கள் வாழ்க்கை ஒளிரவில்லை. இந்த இருளுக்குள்ள தான் இருக்கு. இவர்கள் பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டையும் யாரும் படிக்கல. இவர்களும் படிக்கல. 45 வயசு ஆகுது. இவர்களும் படிக்கல. இந்த நிலையில தான் இருக்கு. தோட்டத்து வேலை. இது பன்றிமலை, கொடைக்கானல் மலையில இருக்கிற ஒரு ஊர். பன்றிமலை பக்கத்துல ஒரு சிறு கிராமம். இந்த மலை கிராமத்துல வேலை செஞ்சு இவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதற்காகத்தான் இடஒதுக்கீடு.